ப்ரோ படம் வேற லெவல் ப்ரோ. விடுதலை படம் ஃபர்ஸ்ட் பார்ட் 1 விட பார்ட் 2 அட்டகாசமா இருக்கு. வேற லெவல்ல செதுக்கி வச்சிருக்காரு வெற்றிமாறன். ஓகேங்களா? விஜய் சேதுபதியோட ஆக்டிங் ஃபர்ஸ்ட் பார்ட்டோட இதுல இன்னும் வேற லெவல்ல இருக்கு. எப்படிமா இருக்கு படம்? சூப்பரா இருக்கு. விஜய் சேதுபதி வந்து செமையா நடிச்சிருக்காரு. மஞ்சு வாரியர் பயங்கரமா நடிச்சிருக்காங்க. ஸோ அவங்களோட லவ் கெமிஸ்ட்ரி எல்லாமே சூப்பரா இருக்கு. அண்ட் இன்னொரு வாட்டி இந்த படத்தை போய் பார்க்கலாம். கண்டிப்பா தியேட்டர்ல பார்க்குறது சூப்பரா இருக்கு. அந்த பிஜிஎம் எல்லாமே வந்து பயங்கரமா கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம சூரிய இருக்காரு பாருங்க. சூரியெல்லாம் அப்படியே சும்மா அட்டகாசமா இந்த கன் ஷூட்லாம் சும்மா டப்பால் டப்பால்னு வச்சு தள்ளுறா போல. அதுல ஆர்டிஸ்டுங்களும் இன்னும் வேற லெவலில் நடிச்சிருக்காங்க. விஜய் சேதுபதி அந்த காட்டு உள்ள ஒருத்தரை வெட்டிட்டு அந்த ஒரு பயங்கரமா கத்துவாரு. அது இன்னும் வெறித்தனமா இருக்கும். படமே எல்லாம் சேர்ந்து கத்துற மாதிரி நிறைய பேர் கத்திட்டாங்க. வெறித்தனமா கூடவே சேர்ந்து. இந்த பாடல் மியூசிக் எல்லாம் எப்படி இருக்கு? பாடல் மியூசிக்லாம் சூப்பரா இருக்கு. இளையராஜா சாங்ஸ்னாலுமே நல்லா இருக்கும். ஸோ இந்த படத்துலயும் வந்து அழகா கொடுத்துருக்காங்க. அவரோட லிரிக்ஸ் ஆகட்டும் எல்லாமே வந்து அந்த பிஜிஎம் எல்லாமே சூப்பரா கொடுத்துருக்காங்க. இப்போ எப்படி சொல்றதுங்க, அந்த காட்டுல ரொம்ப ஹார்ட் ஒர்க் ரொம்ப 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 ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்காங்க எல்லாருமே. எல்லாரோட ஆக்டிங்கும் வேற லெவலு. வாங்க வந்து படத்தை பாருங்க, நிம்மதியா பார்த்துட்டு ஹாப்பியா இருந்துட்டு போயிடுங்க. மியூசிக் எல்லாம் சும்மா இந்த சைடு அந்த சைடு டாயின் டாயின் அச்சு தள்ளுறா போல. ப்ரோ ஃபைட்லாம் சொல்லவே தேவையில்ல ப்ரோ. செதுக்கி இருக்காங்க ப்ரோ. சும்மா கன் ஷூட்லாம் ஒருத்தர் அப்படி பேக்ல 10 ஸ்டெப்பு பேக் பறக்குறாங்க. அப்படியே சும்மா பிளட்டு அவருடைய ஷூட்டு அந்த பைனாக்குலர் பாக்குறது வேற லெவல்ல இருந்தது எல்லாமே. ப்ரோ காமெடியா இருக்கும் போது நம்மள சிரிக்க வச்சு பார்த்தாரு. இப்போ வந்து நம்மள வந்து ஹாப்பியா வச்சு பாக்குறாரு. ஒரு ஆர்டிஸ்ட் ஆகி ஹீரோ ஆயிட்டாரு. இதுல வந்து ரொம்ப நம்மள பயங்கர எதிர்பார்ப்பு கொடுக்குறாரு. நெக்ஸ்ட் அவர் என்ன படம் பண்ணுவாருன்னு வெயிட்டிங்ல இருக்கிற மாதிரி பண்ணிட்டு. விஜய் சேதுபதி அண்ணா வந்து ஆல்ரெடி அவர் டாப்பு. அவரை பத்தி நம்ம பேச தேவையில்ல. ஏன்னா அவரை பத்தி பேச வேணாம். எல்லாருக்குமே தெரியும் அவர் டாப்புன்னு. அவரோட ஆக்டிங்லாம் தூளுன்னு எல்லாருக்குமே தெரியும். இவரு இப்ப சின்னதா மேல வராரு. இவருக்கு நம்ம தான் கொஞ்சம் தூக்கி விடணும். ஓகேங்களா? 500 ரூபா படம் பார்த்தோம், சாப்பிட்டோம், போனோம், வந்தோன்னு இருக்கக்கூடாது. படத்தை ரசிக்கணும். ரசிச்சா மாதிரி ஓப்பனா உண்மையை சொல்லிட்டு போகணும். சும்மா மைக்க கொடுத்தாங்க வந்தடா மாப்பிள்ள நான் தாண்டா நீ தாண்டான்லாம் சொல்லக்கூடாது. ஓகேங்களா? ஃபைட் சீன்னா ரொம்ப பயங்கரமா இருக்கு. ஃபைட் மாதிரியே இல்ல, ரத்த கலவை மாதிரி இருக்கு. ரொம்ப கொடூரமா இருக்குன்னே சொல்லலாம். ரொம்ப வயலன்ஸ் அதிகமா இருக்கு. அவர் வந்து மல்டி டேலண்டட் பர்சன் இல்லையா? ஸோ எந்த டாஸ்க் கொடுத்தாலுமே அவர் சூப்பரா பண்ணுவாரு. எந்த ரோல் கொடுத்தாலுமே அவர் பயங்கரமா தான் பண்ணிருப்பாரு. ஸ்டோரி வந்து இந்த படம் வந்து பாலிடிக்ஸ், வேற என்ன வைலன்ஸ் வேற இந்த மாதிரி தான் கொடுத்து பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து ஆடியன்ஸ்க்கு வந்து ரொம்ப விரும்பி பார்ப்பாங்க இந்த படத்தை. வந்தோம் பார்த்தோம், படத்துல இருந்ததை ஓப்பனா சொல்லிட்டு போ. சார் அவர் தப்பு பண்ணாரு, இந்த ஆக்டிங்கு இந்த எடிட்டிங்ல தப்பு நீ சொல்லு. அப்ப நீ ஒரு லெஜண்ட். ஏன்னா அந்த அளவு நுணுக்கமா நீ வாட்ச் பண்ணிருக்க படத்தை. நீ பெரிய ஆள் ஆகுவ. அதை பத்தி நீ கருத்து சொன்னா சும்மானா வந்தோம் பார்த்தா 4 பேர் மைக்க கொடுத்தாங்க, 4 பேர் கேமரா எடுத்தாங்க, வணக்கடா மாப்பிள்ள பல்லாவரத்துல இருந்து அப்படின்ட்டு வந்து சொல்லலாம் கூடாது. ஓகேங்களா?